வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நமக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா 24,748, அதாவது பைவட் பாயிண்ட் ஜோனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 24,671 வரைக்கும் மூவ் ஆச்சு. மூவ் ஆகி நமக்கு இந்த இடத்துல 24,000, அதாவது சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகாமல் அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு மாற்றம் கொடுத்து இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்டை தாண்டிச்சு. இந்த பைவட் ஜோனை நமக்கு இங்கே இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் மேல் நோக்கி மூவ் ஆகி இந்த இடத்துல எந்த வித சைட் மூவ்மெண்ட்ஸும் கொடுக்காம அடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கு, ஆனால் நமக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணலை. இரண்டாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 25,003, அதாவது 25,000க்கு மேலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். திங்கக்கிழமை மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே மேல் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமாக 25,131 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கு 5வது மாதம் அடைஞ்ச லெவலை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 25,259 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,489 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே நமக்கு பைவட் பாயிண்ட் கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிச்சுன்னா 24,773 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த இடத்துல இங்கே இந்த லெவலில் நம்ம ஜோனாக எடுத்துக்கலாம். இதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா 24,543 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு 24,415 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த லெவலில் நம்ம பார்க்கும் பொழுது 3 க்ளோனிங் பாக்ஸஸ் வரைஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட்டை இந்த லெவலில் நம்ம ரேஞ்ச் பண்ணி இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ மூவ்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மேலேயோ அல்லது கீழேயோ நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மூவ்மெண்ட்டில் நமக்கு 1வது பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கு. 1வது பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகி நமக்கு இப்போ பாதி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுவே நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இந்த பாக்ஸோட மேல் பகுதி, அதாவது 25,100, நமக்கு அந்த 100லேருந்து 150 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல சின்ன ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா திரும்பவும் நமக்கு இந்த பாக்ஸ்லேயே கீழே, அதாவது 24,900 நமக்கு திரும்ப ஒரு சைட்வேஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதையும் தாண்டி நமக்கு இந்த பாக்ஸ்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்டம் திரும்பவும் 24,500 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இந்த பிட்ச் ஃபோர்க்கில் பார்க்குறோம். இந்த பிட்ச் ஃபோர்க் மூவ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம இந்த லைனில் பார்க்கும் பொழுது கரெக்டாக மார்க்கெட் இன்னும் வந்து இந்த லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டை தாண்டி நமக்கு இன்னும் கீழே இறங்கலை. அடுத்து மிட் லெவலில் நமக்கு கிராஸ் பண்ணுதா அல்லது இதே லெவலில் அடுத்தடுத்து நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கான்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வருவோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட் ஜோனில் தான் இருந்தது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு கரெக்டாக சப்போர்ட் லெவல் நீங்கள் ஜோன் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல
நமக்கு மார்க்கெட் எக்ஸிட் ஆல அப்போ அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அப்போ அடுத்து மார்க்கெட்ல திரும்ப ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. பைவட் பாயிண்ட்டை இங்கே எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் வந்து தொடர்ந்து 3 ரெசிஸ்டன்ட் லெவலையும் நமக்கு இங்கே ஒரு சைட்வேஸ் கூட கொடுக்காம தாண்டிச்சு, மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அடுத்து நமக்கு இங்கே 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சு S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட இந்த ப்ளூ கலர் கோடு தான் அந்த சப்போர்ட் லெவல், மணிக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கரெக்டாக நமக்கு இந்த லெவல்லே டச் பண்ணி என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் லெவல் 2ஆன 56,730 நமக்கு ரீச் பண்ணலை. அந்த எக்ஸிட் அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகாமல் மார்க்கெட்டை இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 4க்குள்ளேயே நமக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கதை பார்க்க முடியுது. மேலும் இங்கே நமக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவாக அடுத்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் ஆல் டைம் ஹையை நமக்கு தாண்டி மேல் நோக்கி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு பவுன்ஸ் கொடுத்தது இல்லையா, இந்த பவுன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து திங்கட்கிழமையும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 57,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 57,430 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 57,000 நமக்கு ரீச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு 56,000 அடையும் பொழுது நிறைய நமக்கு இந்த மாதிரி ஒரு மேலையும் கீழேயுமா மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டு இருந்துச்சு. இதே மாதிரி 57,000 தொடும் பொழுதும் நமக்கு அந்த மாதிரி நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ரேஞ்சில். இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து 58,165 இந்த லெவலில் நமக்கு இங்கே உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து 58,000 உடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,843 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோனையும் நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,108 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 54,684 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே இந்த சார்ட் பேட்டர்னில் நமக்கு இந்த ஓப்பனிங் இந்த லோ பாயிண்ட்டை வச்சு நம்ம இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த இதை தான் க்ளோனிங் பண்ணி 1வது சேனல் 3வது சேனலை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு 1வது சேனலுக்கு நுழைஞ்சிச்சுன்னா அடுத்து 57,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு அதே மாதிரி மார்க்கெட் வந்து 1வது சேனலுக்குள்ள இந்த ஜோனையும் நமக்கு எக்ஸிட் பண்ணி 1வது பாக்ஸ்க்குள்ள நுழைஞ்சு பாதி அளவுக்கு நமக்கு இங்கே ரீச் ஆயிருக்கு. இப்போ இது தொடர்ந்து நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுனாலும் திரும்ப இந்த பாக்ஸோட எண்டு வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜோன் செட் பண்ணுவோம். இந்த ஜோனையும் தாண்டி 2வது பாக்ஸ்க்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே அதாவது 55,500ஐயும் தாண்டி நமக்கு கீழ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்து நமக்கு 57,000ல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்லையும் நம்ம இந்த பிட்ச் ஃபோர்க் அனாலிசிஸ் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா மார்க்கெட் தொடர்ந்து நமக்கு இந்த லைனுக்கு மேலே தான் எண்டிங் பாயிண்ட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் மிட் பாயிண்ட்டுக்கு நமக்கு போகல. அடுத்தது நமக்கு இதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லெவல்லையே ஓப்பன் ஆகி எங்கே மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். இதையே தாண்டி கீழ் நோக்கி நகருதுன்னா அடுத்து நமக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ சார்ட் பேட்டர்னை வச்சு எந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.